தமிழ்நாட்டு தேர்தலுக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தொகுதியில பிரச்சாரத்துல இருந்த டிவிகே கட்சிக்காரங்கள, அங்க இருந்த மக்கள் கயாமுயான்னு கேள்வி கேட்டு குயாமுயான்னு ஆக்கிட்டு இருக்காங்க. டிவிகேவ பொறுத்தவரைக்கும் சில இடத்துல ஆஹா ஓஹோன்னு இருக்கு. சில இடத்துல ஐயோன்னு இருக்கு. இது ரிசல்ட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரியல. தாவேகாவை சேர்ந்த அஜித்தா அக்னேல் அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் போஸ்ட் எதிர்பார்த்தாங்க. அதுக்கும் நோ சொல்லிட்டாங்க. சரி அட்லீஸ்ட் தூத்துக்குடி தொகுதி எம்எல்ஏ சீட்டாச்சு கிடைக்கும்னு பார்த்தாங்க. அதுக்கும் நோ நோ சொல்லிட்டாங்க. இதனால விரக்தி அடைஞ்ச அஜித்தா அவர்கள் டிவிகேவை விட்டு டிஎம்கேல வந்து சேர்ந்துட்டாங்க. நாங்க தான் டிஎம்கேக்கு மாற்று சக்தி, எங்க கிட்ட இருந்து தான் மாற்று அரசியல் தமிழ்நாட்டுல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த டிவிகே அவங்களோட தேர்தல் அறிக்கையில டிஎம்கே சொன்ன மாதிரியே சூப்பர் ஆப் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை அவங்களே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேத்து கன்னியாகுமரியில பிரச்சாரம் பண்ண தாவேக தலைவர் விஜய் எதுவும் பேசல. பேசுறதுக்கு பாயிண்ட்டும் புதுசா எதுவும் இல்லை. அதனால சைக்கிள் ஓட்டி சீன் போட்டிருக்கார். பழைய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சேலத்துல பிரச்சாரத்தை முடிச்சிட்டு திரும்பும்போது ஸ்டேஜ்லயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. 80 வயசுல இந்த மனுஷன் ஓடா உழைக்கிறார். அங்க ஒருத்தர் இளைய தளபதின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்